Trust in the Lord, and don't despair. He He's a friend so true. No matter what your troubles are, Jesus will see you through. Sing when the day is bright. Sing through the darkest night. Every day, all the way. Let us sing, sing, sing. Trust in the Lord and don't despair. He is a friend so true. No matter what your troubles are, Jesus will see you through. Sing when the day is bright. Sing through the darkest night. Every day, all the way. Let us sing, sing, sing. இயேசுவை நம்பு சோராதே, தேற்று வாரும் மாயா. கஷ்ட நஷ்டங்களேனும் நீக்குவாரும் மாயா. இன்பமும் துன்பமும் சேர்ந்து வந்தாலுமே எப்போதும் என்னாலும் பாடிக்கொள்வோம். keep your hand on the chest and sing with all sincerity in Tamil. தமிழிலே நம்முடைய வலது கரத்தை மார்பிலே வைத்தவர்களாக உண்மையாய் கருத்தாய் பாடுவோம். நான் இயேசுவை நம்ப போகிறேன், நம்புவேன், நம்பிக்கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து நம்புவேன். I am trusting the Lord Jesus and I will continue to trust him. இயேசுவை நம்பு சோராதே, தேற்று வாரும் மாயா. கஷ்ட நஷ்டங்களேனும் நீக்குவாரும் மாயா. இன்பமும் துன்பமும் சேர்ந்து வந்தாலுமே எப்போதும் என்னாலும் பாடிக்கொள்வோம். இன்பமும் துன்பமும் சேர்ந்து வந்தாலுமே, சேர்ந்து வராது, ஒன்றன் பின் ஒன்றாக வரும். If joy and sorrow mingle together and come, I'll sing. But generally in life, they don't come together, they come one after another. எல்லா சூழ்நிலைகளும் அவர் நம்புவோம், In all our life situations, let's put our trust on him. அவர் கைவிட மாட்டார். He will never forsake us. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I have not come to give a long message today. என்று நீண்ட நேரம் எடுத்து தேவ செய்தியை கொடுக்கும்படியாக நான் வரவில்லை. We have a special speaker. நமக்கு ஒரு விசேஷித்த பிரசங்கியார் இன்று நம்ம மத்தியில் இருக்கின்றார்கள். At the moment I heard that the special speakers from Nigeria and England could not come. The reason will be explained by Brother John Solomon. The Lord gave me this verse to speak to you. நைஜீரியாவிலிருந்தும் இங்கிலாந்து தேசத்திலிருந்தும் நிச்சயிக்கப்பட்டபடி பிரசங்கிமார்கள் இந்த நாளில் வர முடியவில்லை என்ற செய்தியை நான் கேட்ட உடனே, ஏன் அவர்கள் வர முடியவில்லை என்பதை சகோதரர் ஜான் சாலமன் பின்பு சொல்வார்கள். அந்த செய்தியை கேட்ட உடனே ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்தார். A well known verse. நாம் நன்கு அறிந்த திருவசனம்.
we generally say like this, all things work together for good to them that love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. Hope you know the verse where it is found. இந்த வசனம் எங்கே இருக்கிறது தெரியுமா? Romans 8:28. ரோமர் 8:28. Please read in Tamil. ரோமர் 8:28. Everybody open the Bible, please. எல்லாரும் தயவு செய்து வேதாகமத்தை திறந்து இந்த வசனத்தை பாருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். Do you believe this verse? இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்களா? Our life is a mixture of good and bad. நம்முடைய வாழ்க்கை நன்மை தீமை இரண்டும் இணைந்த ஒரு கதம்பம். It's a mixture of joy and sorrow. துக்கமும் உண்டு மகிழ்ச்சியும் கலந்திருக்கும். It's a life of promotion and disappointment. உயர்வும் உண்டு ஏமாற்றமும் உண்டு. It is not only for one or two, but for everyone in Christ. ஒருவருக்கு இல்லாவிட்டால் ஒரு சிலருக்கு என்றல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த அனுபவங்கள் உண்டு. Similar situation comes to the non-Christians also. கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதுண்டு. But we believers should be able to tackle both the joy and sorrow. விசுவாசிகளாகிய நாம் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் சமாளிக்க மேற்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். If you are rejoicing when things are pleasant and sorrowful when you are disappointed, you are not a true Christian. காரியங்கள் இன்பமாய் இருக்கும் பொழுது மட்டும் மகிழ்ந்திருக்கவும், காரியங்கள் துன்பமாய் இருக்கும் பொழுது நீங்கள் சோர்வில் மூழ்கி போவீர்கள் என்றால் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவ அனுபவத்தை பெற்று வாழவில்லை என்பது பொருள். Both situations are alike for a true Christian. உண்மையான கிறிஸ்தவனுக்கு இரண்டு சூழ்நிலைகளுமே ஒன்று போலத்தான் இருக்கும். I was led to read this same verse in the Amplified version. விரிவாக்க மொழிபெயர்ப்பிலே இதே வசனத்தை படிக்கும்படியாக நான் நடத்தப்பட்டேன். Amplified is only giving you a better understanding of the King James version. விரிவாக்க மொழிபெயர்ப்பு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அந்த மொழிபெயர்ப்பின் வார்த்தைகளை நவீன நடைமுறையில் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி மொழிபெயர்க்கும் ஓர் வேதாகமம். I read it and I felt like speaking to you at least a few minutes. அதை படித்தேன். ஒரு சில நிமிஷங்களாகிலும் இன்றைய ஆராதனையில் உங்களோடு பேச வேண்டும் என்ற உணர்வை பெற்றேன். I read it in Amplified. நான் விரிவாக்க மொழிபெயர்ப்பில் இருந்து படிக்கின்றேன். A little difference, I just try to translate. அதை அந்த வார்த்தைகளை அப்படியே மொழிபெயர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We are assured and know that God being a partner in their labor, all things work together and are fitting to a plan for good to those who love God and are called according to His design and purpose. நாம் தேவனோடு பங்காளர்களாய் இருக்கின்றபடியினால் நாம் அறிந்தது மட்டுமல்ல, நாம் நிச்சயமாய் உறுதியோடு இருக்கின்றோம். என்னவென்றால், நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் தேவன் திட்டம் பண்ணின திட்டத்தை முழுமையாய் நிறைவேற்றுவதற்காகவே அவருடைய நோக்கப்படி அவருடைய வரைபடத்தின்படி நடைபெறுகின்றன. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. It's a big complex sentence. ஒரு நீண்ட சொற்றொடர் இது. The Lord revealed to me 5 thoughts in it. இந்த வசனத்திலிருந்து 5 முக்கிய அம்சங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். I just tell you. நான் அதை சொல்லுகின்றேன். Our assurance, நமக்கு கிடைக்கின்ற உறுதி, our association, நாம் இணைகின்ற இணைப்பு,
our astonishment, நம்முடைய பிரமிப்பு, our affection, நம்முடைய அன்பு, our attainment. நம்முடைய பெற்றுக்கொள்ளும் இல்லாவிட்டால் அடையும் நிலை. In English, the presentation is really beautiful. ஆங்கிலத்திலே இந்த வார்த்தைகள் அழகுற அமைந்திருக்கின்றன. Explain very briefly. நான் சுருக்கமாய் விவரித்து சொல்லுகின்றேன். We are assured and know. We are assured and know the fact that all things work together for good. நாம் உறுதியாய் அறிந்திருக்கின்றோம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கின்றது. Dear brethren, அன்பான சகோதர சகோதரிகளே, we have no doubt about this fact that all things work together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்கின்ற மாற்ற முடியாத உண்மையை உறுதியாய் அறிந்திருக்கிறோம். The Bible doesn't say we think, but the Bible says we know. எல்லாம் நன்மையாக நடக்கும் என்று எண்ணுகிறோம் என்று எண்ணத்தை வேதம் சொல்லவில்லை, உறுதியாய் அறிந்திருக்கிறோம் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறது. There is a difference between just thinking and assured. நல்லதா நடக்கும்னு நினைக்கிறேங்க என்று நினைப்பதற்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் மாற்றுவார் என்று உறுதியாய் அறிந்திருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. From today onwards, you must take it in your life, whether good or bad, gain or loss, sorrow or disappointment, or good for me always. என்று முதல் நீங்கள் ஒன்றை தெளிவுபடுத்தி உறுதியாய் வாழ வேண்டும். என் வாழ்க்கையில் நன்மை தீமை எது நடந்தாலும், லாபம் நஷ்டம் எது வந்தாலும், இன்பம் துன்பம் எது வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் மாற்றுவார் என்று உறுதியாய் அறிந்திருக்கிறேன். The typical Bible character with whom I can compare this verse is Joseph of the Old Testament. இந்த வசனத்திற்கு உயிரூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை சரித்திரம் வேதாகமத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் அது பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் சரித்திரமே. Follow me. கவனியுங்கள். First I told you our assurance. முதலாவது நான் சொன்னேன் நம்முடைய உறுதி. We are assured and know the fact. நாம் உறுதியாய் அறிந்திருக்கின்றோம். Joseph in his life was assured of a fact which would follow in his future life. தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் நடக்க போகின்ற ஒன்றை குறித்து யோசேப்பு உறுதியாய் அறிந்திருந்தார். What was that? அது என்ன? He dreamt two dreams. இரண்டு சொப்பனங்களை யோசேப்பு கண்டான். Being believers, I need not remind you what dreams were. இயேசுவை அறிந்தவர்கள், வேதத்தை படிக்கிறவர்கள், ஆகவே உங்களுக்கு இந்த சொப்பனங்கள் என்ன என்று நான் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. But often we forget it. நாம் முன்பு படித்திருந்தாலும் அடிக்கடி மறந்து போகிறோம் அல்லவா? I just remind you only one dream. ஒரு சொப்பனத்தை சுருக்கமாய் சொல்கிறேன். He told his brethren, even his father and parents, we were binding our sheaves and all other sheaves were actually standing upright, making obeisance to the one I am binding, sheaf. யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை சகோதரர்களுக்கு சொன்னார், தாய் தகப்பனுக்கும் சொன்னார். அந்த சொப்பனம் என்ன? யோசேப்பு இப்படியாக சொன்னார், நாம் அனைவரும் வயலிலே வேலை செய்து கொண்டிருந்தோம், அரிக்கட்டுகளை அவனவன் கட்டி கொண்டிருந்தான். என்னுடைய அரிக்கட்டுக்கு முன்பாக மற்ற உங்கள் அனைவருடைய அரிக்கட்டுகளும் தலை வணங்கி எனக்கு மரியாதை செலுத்தியது. This kind of revelation cannot but bring all opposition from the family. இந்த மாதிரி ஒரு வெளிப்படுத்தலை பெற்று அதை மற்றவர்களுக்கு சொன்னால் குடும்ப அங்கத்தினர்கள் எதிர்க்காமல் சும்மாவா இருப்பார்கள்? It was very, very unpleasant, unacceptable
even to his parents and brethren. மற்ற சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, அவர்கள் மனதிற்கு விருப்பமில்லாத ஒரு வெளிப்படுத்தலாகவே இது இருந்தது. You go home and read chapter 37 of Genesis. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்கள். Brethren, சகோதரரே, even though he was assured of the fact that he would be promoted in life and become a big authority in Egypt, it was a fact. வாழ்க்கையிலே உயர்த்தப்படுவார், பின் நாட்களிலே அரசாங்கத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்வார் என்கின்ற காரியங்கள் அவருடைய உள்ளத்தில் உறுதியாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அது அப்படியே நடந்தது. His brethren could not accept, believe. சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்பவில்லை. His parents could not believe and accept. பெற்றோரும் அதை நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. You may be also passing through similar situation in your life. நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலையில் போய்க்கொண்டிருக்கலாம். That's a life tomorrow, not today. என்றல்ல, நாளை அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் உங்களை வைக்கப் போகின்றார். Tomorrow means at the end. நாளை என்றால் நாளைய தேதியை சொல்லவில்லை, வரும் காலத்தில். So be comforted in your heart, let come what may, good or bad. அதை நினைத்து இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி, நான் அமைதியாய் இருப்பேன் என்று ஆறுதலோடு இருக்க வேண்டும். The ultimate result is always very, very good. முடிவு மிக மிக சம்பூரணமாய் இருக்கும். Second thought for you. இரண்டாவது, I told you our association. நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் என்ற இணைப்பு. I read the verse. நான் வசனத்தை படிக்கின்றேன். God being a partner in our labor. நம்முடைய பிரயாசங்களில் தேவன் நம்மோடு பங்காளராய் இருக்கின்றார். You don't read it in the King James version or in Tamil. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கிலத்திலோ தமிழிலோ தேவன் நம்மோடு பங்காளராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை படிக்கவில்லை. We are partners with him and he is also the partner with us. பிரயாசங்களில் தேவனோடு நாம் பங்காளர்களாய் இருக்கின்றோம், நம்மோடு நம்முடைய தேவனும் பங்காளராய் இருக்கின்றார். It is that thought always strengthen us to go through in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறுவதற்கு தேவன் என்னோடு பங்காளராய் இருக்கிறார் என்ற சிந்தை மிகவும் உதவுகிறது. In the life of Joseph, யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். there was a time when he was cast into the pit. There was a time when he was imprisoned. ஒரு காலகட்டத்திலே படுகுழியில் யோசேப்பு தள்ளப்பட்டான். இன்னொரு காலகட்டத்திலே சிறைச்சாலைக்குள் யோசேப்பு தள்ளப்பட்டான். Listen, கவனியுங்கள். why did I say he is a partner with us or we become his partner? நாம் தேவனோடு பங்காளர்களாய் இருக்கின்றோம், நம் பிரயாசத்தில் தேவன் நம்மோடு பங்காளராய் இருக்கிறார் என்று ஏன் சொன்னேன்? If you will read Genesis 39:21, ஆதியாகமம் 39:21 பார்ப்பீர்கள் என்றால், God was with Joseph in prison. சிறைச்சாலையிலே தேவன் யோசேப்போடே இருந்தார். Can you read in Tamil 39:21? ஆதியாகமம் 39:21 நாங்கள் தமிழிலிருந்து படிக்கின்றோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். The previous verse says he was cast into the prison. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டான். Where is Joseph now? இப்பொழுது யோசேப்பு எங்கே இருக்கின்றார்? He was in prison. சிறைக்குள் இருக்கின்றார். But God was with him. ஆனால் தேவன் யோசேப்போடு கூட இருக்கின்றார். That means அதனுடைய பொருள் என்ன? God was also in prison. இப்பொழுது தேவனே சிறைக்குள் இருக்கின்றார். You understand me? சொல்வது புரிகிறதா? When you are going to such an uncomfortable, unpleasant path, remember God is with you. நீங்கள் கடினமான வேதனையான சூழ்நிலையின் வழியை செல்லும் பொழுது
ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அன்பின் தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். Glory to God. ஹalleluya. Is it a prison? அது சிறையா? Is it a pit? அது ஒரு பெரிய பள்ளமா? Is it a death? அது மரண சூழ்நிலையா? Is it a loss? அது நஷ்டமா? Is it a disappointment? ஏமாற்றமா? Are you deceived? மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு விட்டீர்களோ? Don't worry. கவலைப்பட வேண்டாம். In that circumstance, God is with you. நீங்கள் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில், அதே சூழ்நிலையில் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கின்றார். I love this sentence, God being a partner in their labor. அந்த பிரயாசத்தில் தேவனே பங்காளராக இருக்கின்றார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Why should you worry when you are in prison with God? நீங்கள் சிறையில் தேவனோடு இருக்கும் பொழுது சிறையில் இருக்கிறேனே என்று ஏன் கவலைப்பட வேண்டும்? Peter was in prison, Jesus was with him. நாம் அறிந்தபடி பேதுரு சிறையில் இருந்தார், இயேசு அவரோடு கூட இருந்தார். Paul and Silas were in prison, God was with them. பவுலும் சீலாவும் சிறையிலே கிடந்தார்கள், தேவன் அவர்களோடு கூட இருந்தார். Otherwise they would not come out when the prison was locked. தேவன் அவர்களோடு கூட இருந்திராவிட்டால் பூட்டப்பட்ட சிறையிலிருந்து ஒருவர் வெளியே வர முடியுமா? Impossible. முடியவே முடியாது. Today you must go with the thought, God is with me in this sorrowful situation. நீங்கள் ஆராதனையில் இருந்து உங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது இந்த உணர்வோடு இருக்க வேண்டும், நான் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Third thought for you, மூன்றாவது குறிப்பு, our astonishment. நம்முடைய பிரமிப்பு. What is that? அது என்ன? All things work together only fitting into a plan of God. ஏற்கனவே தேவன் நிர்ணயித்த அந்த திட்டத்துக்குள் நடக்கிற சகல காரியங்களும் ஏதாயிலும் ஒரு அம்சத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. His plan and his design about us is not known to us now. அவர் நம்மை குறித்து உருவாக்கி வைத்திருக்கின்ற திட்டம் நமக்கு இப்பொழுது முழுமையாய் தெரியவில்லை. Bad scheme became good for Joseph. மற்றவர்கள் போட்ட கெட்ட திட்டம் யோசேப்புக்கு நன்மைக்கேதுவாக மாற்றிவிட்டது. He was sold for silver. யோசேப்பு வெள்ளி காசுக்காக விற்கப்பட்டான். He was really disappointed when that chief of the butler forgot to remind the king to bring him out. தன் மூலமாய் நன்மை பெற்ற பானபத்திரக்காரன் நன்றி கெட்டவனாய் மறந்து விட்டானே என்று ஏமாற்றம் அடைந்தார். The baker and butler always confuse us. பானபத்திரக்காரர் யார், இல்லாவிட்டால் சுயம்போகி யார் என்று இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் தான். Sometimes we say the baker as a butler and butler as the baker. சில வேளைகளிலே சுயம்போகியை பானபத்திரக்காரன் என்று சொல்லுவோம், பானபத்திரக்காரனை சுயம்போகி என்று சொல்லுவோம். ஒருவன் தப்பினான், ஒருவன் பிழைத்தான், ஒருவன் செத்தான், மாற்றி சொல்லி விடுவோம். I myself sometimes confused. சில வேளைகளிலே சொல்லும் பொழுது நானும் யோசித்து தான் சொல்லுவேன். One was a cook, ஒருவர் சமையல்காரன், the other was a server. இன்னொருவர் சமைத்ததை எடுத்து ராஜாவின் கையிலே கொடுக்கிறவர். You know, we understand the story. இந்த கதை நமக்கு தெரியும். And although Joseph was completely forgotten by the one to whom he did good. நன்மை செய்த ஒருவன் நன்மையை சந்தோஷமாய் பெற்றுக்கொண்டு நன்மை செய்த யோசேப்பை மறந்து விட்டான். Although his brethren also born in the same family hated him. ஒரே குடும்பத்திலே ஒரே பெற்றோருக்கு பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை மிக வெறுத்து பகைத்தார்கள். Yet in his life there was a great astonishment. ஆகிலும் யோசேப்பின் வாழ்க்கை பிரமிக்கத்தக்க வாழ்க்கை. In Genesis 45 we read, ஆதியாகமம் 45 படிக்கின்றோம். we are not referring to all those verses. எல்லா வசனங்களையும் மேற்கோள் காட்ட நேரமில்லை. He was talking to his brethren when they came and met him in Egypt. எகிப்திலே சகோதரர்கள் தன்னை வந்து சந்தித்த பொழுது யோசேப்பு அவர்களோடு பேசினான். And
Joseph said to his brethren, தன்னுடைய சகோதரரை பார்த்து யோசேப்பு சொல்லுகிறார், don't feel sorry for selling me to money. பணத்தை வாங்கிக் கொண்டு என்னை விற்றதற்காக நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என்றார். It is not you who is the cause for my sufferings. என்னுடைய பாடுகளுக்கு காரணம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அல்ல. It was God who sent me here for your sake. உங்களுக்கு பின்னாட்களில் உதவி செய்யும்படியாக தேவனே என்னை இங்கே அனுப்பினார். Brethren, சகோதரரே, and that was a great astonishment. அதுதான் இந்த தன்மைதான் பிரமிக்க வைக்கும் தன்மை. His own brethren had to fall down before him. சொந்த சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக விழுந்து வணங்கினார்கள். So the dream he had in the early days was fulfilled. ஆரம்ப நாட்களில் யோசேப்பு கண்ட சொப்பனம் அப்படியே நிறைவேறியது. You can read Genesis 40:23, Genesis 45:5. ஆதியாகமம் 40:23 45:5 ஒப்பிட்டு படித்து பாருங்கள். It would surely make you feel the astonishment of Joseph. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த பிரமிக்கத்தக்க அதிசயத்தை கண்டு நீங்கள் நிச்சயமாய் பிரமிப்பீர்கள். What a spiritual man was Joseph in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த யோசேப்பு எத்தனை ஆவிக்குரிய தன்மையில் உயர்ந்த நிலையில் வாழ்ந்திருக்கின்றார். I don't think even the New Testament period of grace where we claiming that we are following Jesus have not reflected that character. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை பின்பற்றுகிறோம், அவருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம், இன்னும் பல காரியங்களை சொல்லுகிறோம். ஆகிலும் யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்த அந்த உன்னத மனநிலை கிருபையின் காலத்தில் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகரிடத்தில் இல்லை. Supposing we are in the place of Joseph ஒருவேளை யோசேப்பு இருந்த இடத்தில் நாம் இருந்தால் and his brethren coming to meet him, இப்பொழுது யோசித்துக் கொள்ளுங்கள், உங்களை சந்திக்க உங்கள் சகோதரர்கள் எல்லாம் வருகிறார்கள். what will you say? நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? வந்தியா, வழிக்கு வந்தியா? You fellows, you have come to your senses at least now. என்ன திட்டினீங்களா? Once you were scolding, என்ன புறக்கணித்தீங்களா? you rejected me, என்ன குழியில போட்டீங்களா? you cast me into the pit. இப்ப வந்தீங்களா வழிக்கு? Now you fellows have no other go except to கர்த்தர் come. தான் அவங்களை அடிச்சாரு. Oh, the Lord only had punished you. But a Old Testament Bible character Joseph, பழைய ஏற்பாட்டு கால வேதாகம பாத்திரம் யோசேப்பு who சொல்லுகிறார், had not known Jesus at all, இயேசுவை அவர் அறியவில்லை. but the New Testament character was visible in his life. புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கையின் குணாதிசயம் பழைய ஏற்பாட்டு மாமனிதருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்றது. What I want to say is, நான் சொல்ல விரும்புவது என்ன? you will see astonishments in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை காண்பீர்கள். You believe that? அதை விசுவாசிக்கிறீர்களா? How many of you believe எத்தனை that? பேர் விசுவாசிக்கிறீர்கள்? You will see it. நீங்களே காண்பீர்கள். Those who cast you out, உங்களை புறம்பே தள்ளினவர்கள், those who put you into the pit, உங்களை படு பாதாளத்தில் தள்ளி போட்டவர்கள், those who sold you out உங்களை காசுக்கு விற்றவர்கள் will come and fall down before you. அவர்கள் வந்து உங்களுக்கு முன்பாக உங்களை வணங்குவார்கள், உங்கள் பாதங்களுக்கு முன்பாக முழங்கார் படியிடுவார்கள். God can do that. கர்த்தரால் இதை செய்ய முடியும். கர்த்தர் இதை செய்வார். Hallelujah. ஹalleluya. The fourth thought for you, நான்காவது நான்காவது அம்சம், our affection towards God. ஆண்டவர் மீது நமக்கு இருக்கக்கூடிய பாசம், அன்பு. As you read this verse, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, for good and for those who love God, தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு, and who are called according to his design and purpose. தேவனுடைய நோக்கத்தின்படி அவருடைய அழகிய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. Here also let me just introduce Joseph. இங்கேயும் கூட யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். To whom all these unpleasant things would become good. யாருக்கு வாழ்க்கையின் கசப்பு மதுரமாய் மாறும்? Only to those who love him.
எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டுமே எந்த சூழ்நிலையும் மாறும். Some people may be happy because you're talking in tongues. அந்நிய பாஷையில் பேசுகிறோம் என்று சிலர் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். It's good. நல்லதுதான், பேசுங்கள். But here it is not so. ஆனால் இங்கே அதை குறித்து சொல்லப்படவில்லை. It's only for those who love Him, our affection. இயேசு மீது பாசம் வைத்து அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் It doesn't say for those who are filled with the Spirit. ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு என்று இங்கே வசனம் It சொல்லவில்லை. doesn't say all those who have taken baptism. ஞானஸ்நானம் எடுத்த அனைவருக்கும் என்று இங்கே சொல்லவில்லை. To all those who are members of a good church like this. ஒரு நல்ல ஸ்தல சபையிலே அங்கத்தினராய் இருக்கிறவர்களுக்கு என்று சொல்லப்படவில்லை. It is said to those who love Him. தேவனிடத்தில் இயேசுவின் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு. Your affection towards Jesus Christ is the most important requisite in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான அம்சம் இயேசுவின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற பாசம், அன்பு. The last one for you, கடைசியாக ஒன்று, I call it our attainment. நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு நிலை என்று சொல்கிறேன். You see, the attainment of Joseph's life was an authority in Egypt. யோசேப்பின் வாழ்க்கையிலே மானிட பார்வையில் சாதனை என்று சொல்வோம் என்றால் எகிப்தினுடைய உயர் அதிகார நிலைமைக்கு செல்லுவது. Next to the king, Joseph was found. ராஜாவுக்கு அடுத்ததாக கர்த்தர் யோசேப்பை நிறுத்தினார். The king said, ராஜா சொன்னார், nobody shall move the tongue without your permission. யோசேப்பே, உன்னுடைய அனுமதி இல்லாமல் என் தேசத்தில் ஒருவனும் நாவை கூட அசைக்க கூடாது. He was elevated to a very high position. உயர்ந்த நிலைக்கு யோசேப்பு உயர்த்தப்பட்டார். Almost a prime minister. ஒரு பிரதம மந்திரி என்ற நிலைமைக்கு உயர்த்தப்பட்டார். But remember the path through which he went. ஆனால் யோசேப்பு ஆரம்ப காலம் முதல் தன் வாழ்க்கையில் கடந்து சென்ற பாதைகளை நினைத்து பாருங்கள். Just go home and read this verse again. மீண்டுமாக இந்த வசனத்தை வீட்டிலே தொடர்ந்து பாருங்கள். All things work together for good to them that love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. God bless you. ஆண்டவர் அப்படியே உங்களை Raise ஆசீர்வதிப்பார். your hand, say praise the Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். In your path you say thank you Jesus. உங்கள் பாதை எதுவாக இருந்தாலும் மனதார சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. Let come what may, thank you Jesus. என் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. Is it sorrowful, is it painful? Thank you Jesus. உங்கள் வாழ்க்கையின் பாதை வேதனையோடு இருக்கின்றதா, துக்கத்தோடு இருக்கிறதா, அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி. Is it mountain or a valley? அது மலை போல இருக்கிறதா, பள்ளத்தாக்கு போல இருக்கின்றதா, Just say thank you Jesus. எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து மனதார சொல்லுங்கள், இயேசுவே உமக்கு Thank you, நன்றி. Jesus. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. I told you one incident in my life, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன். but don't follow that. ஆனால் அதை பின்பற்ற வேண்டாம். அப்படியே After passing my BCom honors, என்னுடைய பிகாம் ஆனர்ஸ் அந்த ஆண்டுகளிலே பிகாம் 4 ஆண்டுகள் கற்றுக் கொடுப்பார்கள். my father being very influential, என்னுடைய தகப்பனார் செல்வாக்கு நிறைந்தவர். so he contacted some bank high manager and then sent me to him and they interviewed me. அவர் வங்கிகளில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை சந்தித்தார், என்னை குறித்து பரிந்துரை செய்தார். And the manager said, send your son, we will take him. மேலாளர் சொன்னார், ஐயா உங்க மகனா அனுப்புங்க, போதும் வேலை கொடுத்துறோம். So I was very happy. எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். So I went and met him. நான் அந்த வங்கியின் மேலாளரை சந்தித்தேன். There was a small test given to me. எனக்கென்று ஒரு சிறிய பரீட்சை வைக்கப்பட்டது. 6 digits sum, about 20 items. The manager said, just add and come. 6 இலக்கங்கள் உள்ள ஏறக்குறைய 20 எண்களை கொடுத்து அதை கூட்டுங்கள் என்று சொன்னார். 10 minutes will give you. உங்களுக்கு 10 நிமிஷங்கள் கொடுப்போம் இதற்கு. And I said, this is nothing for me. நான் நினைத்தேன், கூட்டல் கணக்கு இது என்ன பெரிய விஷயம் என்று நினைத்தேன். So I added it. நான் கூட்டினேன். And
showed it to the manager. அந்த மேலாளரிடத்தில் காட்டினேன். The manager said, sorry, you have been SSLC class, intermediate, then it was intermediate, and become honors, you say? எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கீங்க தம்பி, அதுக்கு பிறகு இன்டர்மீடியட் படிச்சிருக்கீங்க, பிகாம் ஆனர்ஸும் நீங்கள் படித்து வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். You just go and add and come, I'll give you 10 more minutes. இன்னொரு 10 நிமிஷம் தரேன் தம்பி, இந்த கூட்டல் கணக்கை போய் இன்னொரு தடவை போட்டு வாங்க. I added it. நான் மீண்டுமாக கூட்டி பார்த்தேன். I got another answer. இப்பொழுது இன்னொரு விடை கிடைத்தது. I thought, no problem. நான் நினைத்தேன் இனிமே பிரச்சனை இல்லை, இது சரிதான் இருக்கும். And I showed it to the manager. வங்கியின் மேலாளரிடத்திலே நான் காட்டினேன். Said, looked at my face. அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். I'll give you 10 more minutes, go and add and come. அவர் சொன்னாரு இன்னொரு 10 நிமிஷம் தரேன் தம்பி, போய் இன்னொரு தடவை கூட்டி பார்த்துட்டு வாங்க. And this time I prayed, well, Lord, help me, help me, help me. நல்ல ஊக்கமான ஜெபம், ஆண்டவரே இந்த முறை கரெக்டா கூட்டிரணும், உதவி செய்யும் என்று சொல்லி அந்த கணக்கை போட்டேன். This is only a fifth standard sum. இந்த கூட்டல் கணக்கு 5ஆம் வகுப்பு கணித நிலைதான். After adding that, அதை கூட்டி பார்த்தால் I got another answer. இன்னொரு பதில் வந்தது. What to do? என்ன செய்வது? 3 தடவை 3 different answer. 3 முறை கூட்டினேன், 3 வித்தியாசப்பட்ட விடை. I thought this should be correct. நான் நினைச்சேன் இதுதான் இந்த முறை கரெக்டா இருக்கும். Showed it to the manager. மேலாளரிடத்தில் காட்டினேன். Looked at me. Up and down. Up and down he looked at me. மேல பார்த்தாரு, கீழே பார்த்தாரு, ஒரு தினுசா பார்த்தாரு. I am sorry, I can't help you. அவர் சொன்னார், தம்பி என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்றார். Evening my father met me. மாலையிலே என் தகப்பனார் என்னை சந்தித்தார். Thambi, how did you do it? தம்பி எப்படி பரீட்சை நல்லா எழுதினீங்களா? Said, fail ஆயிட்டேன். அப்பா பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. Father said, அப்பா சொன்னாங்க, go and spread a mat in the next room. பக்கத்து அறைக்கு போய் நீ ஒரு பாய் போடுப்பா வர்றேன். நான் என்ன போட்டு அடிக்க போறாருன்னு நினைச்சேன். I thought he was going to bash me up. So we went there. பாய் போட்டோம், அப்பா வந்தார், நான் அங்கே இருந்தேன். He said, let us kneel down and praise God for this failure. அவர் சொன்னார், நாம் முழங்கார் படியிட்டு இந்த பரீட்சையின் தோல்விக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். வாயில ஸ்தோத்திரமே வர மாட்டேங்குது எனக்கு. I could not open my mouth and praise. அவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணினார். My dad was praising well. I said, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். I said, Lord, praise you. Praise you, Lord. I was unhappy. எனக்கு மனதிலே துக்கம். Brethren, சகோதரரே, if I had passed in that examination, ஒருவேளை அந்த வங்கி மேலாளர் கொடுத்த பரீட்சையிலே நான் வெற்றி பெற்றிருந்தால், I would not have become a pastor, a chief pastor for ACL. இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையிலே போதகராகவோ ஒரு தலைமை போதகராகவோ நான் மாறி இருக்க மாட்டேன். என்ன பார்க்கணுமானா அந்த பேங்க் தான் நீங்க வரணும். If you had to meet me, probably you would have to walk into the CEO of a large bank. கவனமா ஒரு காரியம் கேட்குறேன். I want to ask you a question. அதனால நம்ம பாஸ் பண்ணலாமா ஃபெயில் ஆகலாமா? Should we pass the exam or should we fail? நீங்க பாஸ் தான் பண்ணணும். Everyone should pass. இது பாஸ் சொல்லிட்டாருன்னு தயவு செய்து எல்லாரும் ஃபெயில் ஆகிடாதீங்க. நன்றாய் கவனியுங்கள். பாஸ்டர் பிகாம பாஸ் பண்ண பிறகு ஒரு டெஸ்ட்ல ஃபெயில் ஆனாங்க, அதனால சரியா கேட்காம நீங்க கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன்லயே ஃபெயில் ஆயிடலாம் என்று தப்பாய் நினைக்க வேண்டாம். நீங்க பாஸ் தான் பண்ணணும். You must succeed in exams. Supposing God leads us through similar unpleasant situation. வாழ்க்கையிலே சில வேளைகளில் எதிர்பாராத வேதனையின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார் என்றால், You must know all things work together for good. நீங்கள் ஒன்றை அறிய வேண்டும், தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இவைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். He has a design about you. உங்களை குறித்து அவரே உருவாக்கிய அழகான திட்டம் ஒன்று. He has got a plan about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து அவருடைய உள்ளம் கையில் வரைபடம் இருக்கின்றது. But all things take place now just contrary to that. ஆனால் வரைபடம் அருமையாய் இருக்கின்றது, வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களோ தலைகீழாய் இருக்கிறது. Don't worry. கவலைப்படாதீர்கள். It is there, you must praise God. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரியுங்கள். Give thanks unto God for everything
which is the will of God in Christ Jesus. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் இதுவே தேவ சித்தமாயிருக்கின்றது. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Only 9:15, Brother John Solomon will preach. Don't go. 9:15 தான் ஆகிறது. ஜான் சாலமன் அவர்கள் தொடர்ந்து பிரசங்கிப்பார்கள், போய்விட வேண்டாம். I will pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். After prayer, don't go. இது நிறைவு ஜெபம் என்று யாரும் மறந்து போய் எழும்பி விட வேண்டாம். Close your eyes. எல்லாரும் பயபக்தியாய் கண்களை மூடுவோம். Father, now I come to you in Jesus' precious name. பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். Thank you, Lord, for illuminating this precious word. உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு ஆண்டவரே வெளிச்சம் போட்டு காட்டியதற்காய் நன்றி. We have known these words by heart already. இந்த திருவசனம் ஏற்கனவே எங்களுக்கு மனப்பாடமாய் தெரியும். But Lord, help us to go through that and praise you. ஆகிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தை சொல்லும் அனுபவங்களின் வழியே எங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவி செய்யும். That your design plan will be fulfilled in our life. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் ஏற்கனவே போட்டு வைத்திருக்கிற அழகான திட்டத்திற்காய் நன்றி. அந்த திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மூலமாய் நிறைவேற போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. Create in us, Lord, the habit of praising you for anything. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் உம்மை ஸ்தோத்தரிக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை தேவரீர் தந்தருளுவீராக. Especially pronounce blessing upon the congregation. திருச்சபை மக்கள் மீது ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய அடியான் கூறுகிறேன். Each and every one, lay your hand upon it. ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்தை வைப்பீராக. Bless their families and children. குடும்பங்களை ஆசீர்வதியும், விசேஷமாய் பிள்ளைகளை ஆசீர்வதியும். Bless all the works they do. அவருடைய சகல பிரயாசங்களையும் படிப்பையும் ஆசீர்வதியும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Raise your hands, say hallelujah. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. Keep sitting, please. தொடர்ந்து அமர்ந்திருங்கள். Now, Brother John Solomon.